சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு பலன் தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Please be seated. Thanks, Suva. Thank you so much. Get. இந்த நல்ல நாளிலே அனைத்து அன்னையருக்கும் என்னுடைய அன்பான அன்னைய தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். To each and every mother in our church, I would like to bring the greetings to you in the name of our God. Happy Mother's Day. ஐயா, இது பிரசங்க மேடையா? அன்னைய தினம் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது நம்முடைய அன்னையர் சிலர் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள், சிலர் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்கள் எங்கே இருந்தாலும் தாய் தான் இல்லையா? அதுக்கு இணையாக ஒன்றுமே கிடையாது. Just recall your mother, just imagine your mother. That is much more powerful, visible picture of God's grace and the love to us. என்ன இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அம்மாவை பொறுத்தவரை இல்லையா? அது விட்டே கொடுக்க மாட்டாங்க. நான் இங்கே வந்த உடனே நம்முடைய பிள்ளைகளிடம் கேட்டேன், உங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணீங்க மதர்ஸ் டே? I'm delighted to hear that our children did many things. அதில் ஒரு பிள்ளை என்கிட்ட சொல்லிச்சு, that's very interesting. இன்றைக்கி நான் அம்மா சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி கேட்பேன்னு சொல்லி நான் தீர்மானம் பிடிச்சிருக்கேன். நான் சொன்னேன், இன்றைக்கி மட்டும் இல்லைம்மா, இன்றைக்கும் கேட்கணுமா? பட் டுடே இஸ் a very special gift to your mother. ரொம்ப நல்ல சந்தோஷமாக. தாயும் தந்தையும் ஆனவர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு நம்முடைய தமிழ் கலாச்சாரத்திலே கடவுளை பற்றி சொல்லுகிறது மட்டுமல்ல, வேதத்தினுடைய போதனையும் கூட. ஒரு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுகிறேன். ஆண்டவருடைய வெளிப்பாடு இந்த உலகத்திலே நமக்கு எப்படி அழுகப்படுகிறது என்று சொன்னால், தகப்பனும் தாயும் மூலமாக. Our father and the mother are the invisible or the visible nature of God அப்படின்னு சொல்லி மிகவும் அழகாக சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம். நெல்சன் மண்டேலா தன்னுடைய புத்தகத்தில் எழுதும் பொழுது, the father and mother, our parents are the visible signs of invisible God in our life. நமக்கு ஆண்டவரை நாம் கண்ணாலே பார்க்கவில்லை இல்லையா? நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் ஒரு தகப்பனும் ஒரு தாயும் எப்படி இருக்கிறார்களோ அதை விட அதிகமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வேத புத்தகத்தில் 10 கட்டளைகளிலே ஒரு அருமையான ஒரு கட்டளை. என்ன கட்டளை தெரியுமா? உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொன்னார். ஒரு தடவை நான் இந்தியாவில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது முடிஞ்ச உடனே ஒருத்தர் சொன்னார், நல்ல கற்பனை பாஸ்டர் அப்படின்னாரு. எதுக்கு சொல்கிறேன்? நல்ல வேளை மாமனாரையும் மாமியாரையும் கனம் பண்ணுங்கன்னு சொல்லலை பாஸ்டர் அப்படின்னார். அவங்களும் தாயும் தகப்பனும் தான், ஆனால் 2 பேரையும் நீங்கள் கனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவது ஆண்டவருக்கு பிடித்தமான ஒன்று. இந்த நாளில் நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு கூட எப்படி கன்ஃப்ராண்ட் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். சில சமயத்தில் நாம் ஒருத்தர் மேலே ரொம்பவும் அன்பு செலுத்தினோம் என்றால் அவருக்காக நாம் எதையும் செய்வோம் இல்லையா? குறிப்பாக அம்மாவுக்காக. என்னை பொறுத்தவரை என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன் சின்ன வயதில் இறந்து போய்விட்டார். I still have some recollections of my father's memory, but my mother is it is my base. என்னுடைய தாயினுடைய வாழ்வே மிகவும் முக்கியமான ஒரு வாழ்வு. என்னுடைய அம்மாவுக்காக நான் எதையும் செய்வேன். திருநெல்வேலியில் பாஷையில் சொல்லணும்னு சொன்னால் எவனையும் கொல்லுவேன். அந்த மாதிரியான ஒரு நிலை அந்த சமயத்தில். எங்கள் அம்மா வீட்டில்
வீட்டில் எங்கள் அம்மா வந்து ஒரு பெட்ரூம் ஹவுஸ் சிறுவைகுண்டத்தில். எங்கள் அம்மாவை நல்ல சத்தம் போட்டு பாடுவாங்க. அந்த காம்பவுண்டில் ஒரு 65 வீடுகள், சின்ன சின்ன வீடுகள். எங்கள் அம்மா காலையில் ஒரு 5 மணிக்கு முதல் பாட்டு என்ன பாட்டுன்னா, கதிரவன் எழுகின்ற காலையில், அது வந்த உடனே போர்வை எடுத்து 2 முறை மூடிடுவேன். அந்த அளவுக்கு சத்தம் போட்டு பாடுவாங்க. எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கத்து வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். சரோஜினி அம்மா காலைல எழும்பிட்டாங்கோ அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதை ஒரு நாள் நானும் பக்கத்து வீட்டு பையங்களும் விளையாண்டு கொண்டிருந்தோம். அப்போ என் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பையன், என்னடா அவங்க அம்மா வந்து காலையிலே எழும்பி கூவுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னான். அவன் சொன்ன உடனே எனக்கு ரொம்பவும், என்னடா அம்மாவை பற்றி இப்படி சொல்லிட்டானே அப்படிங்கிற உடனே எனக்குள்ளே அந்த எங்கள் அம்மாவுக்காக ஏதாவது பழி வாங்கணும், இவனுக்கு எதாவது செய்யணும்னு சொல்லி அவங்க வீட்டில் பின்னால் இந்த தக்காளி செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்ல பழுத்து இருந்தது. இந்த கோபத்தில் என்ன செய்யணும், எங்கள் அம்மாவுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி அந்த தக்காளி செடி பிடிங்கிட்டேன். தக்காளி செடியை பிடிங்கிட்டு எங்கள் அம்மாட்ட போய், ஏம்மா உன்னைய பற்றி அவன் சொன்னான் பார்த்தீங்களா, தக்காளி பிடுங்கி விட்டுது அப்படின்னு. எங்கள் அம்மா சொன்னாங்க, எதுக்குடா பண்ணுற அப்படின்னாங்க. ஏம்மா அவங்கள பற்றி சொல்கிறாங்க, உங்களுக்காக நான் எதையும் செய்வேன். அப்போ தான் முதல்ல ஒன்று செய், போய் தக்காளியை திரும்பவும் பதிஞ்சிட்டு வீட்டில் போய் தக்காளியை நான் பிடிங்கிட்டேன், என்னை மன்னிச்சுக்கணும், மன்னிப்பு கேட்டு வாடினாங்க. எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. உங்களுக்காக நான் செஞ்சதை இப்போ எனக்கே முகத்தில் கறி பூசின மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு. போய் செய்டா, நம்ம கிறிஸ்தவங்க போய் செய்யுங்கன்னா திரும்ப போய் அவங்களுக்கு ரொம்ப வெக்கப்பட்டு வந்தேன். சரி, இனி அம்மாவுக்காக எந்த தக்காளி செய்யணும் பிடுங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு நான் வந்தேன். அம்மாவுக்காக எதையும் செய்யணும், அந்த வைராக்கியம் இருந்தது. The intention was right, but the action was wrong. இல்லையா? இந்த தியானத்திற்கு 2 பேரை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருத்தர் பேர் வேத புத்தகத்தில் தான் வாசிக்க கேட்ட 2 வேத பகுதி. ஒன்று ஆண்டவரை பற்றி அறியாத ஒரு யூத தலைவன், 2வது ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு சீஷன். 2 பேரும் கடவுள் மேல அவ்வளவு வைராக்கியத்தோட இருந்தாங்க. ஆனா 2 பேரும் ஆண்டவரை ஒவ்வொரு விதத்துல என்ன செஞ்சாங்க, துன்பப்படுத்தினாங்க. சரியா? அதைத்தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். The first man was passionate about Jewish religion. He didn't like Jesus, but he wanted to do something for God. The second person, he loved Jesus, but he wanted to believe Jesus. 2 வித்தியாசமான கேரக்டரை இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். குட் இன்டென்ஷன், ராங் ஆக்ஷன். அதுதான் இந்த நாளிலே இவர்களே ஆண்டவர் எப்படி சந்திக்கிறார். இந்த 2 பேரும் சைமல்டேனியஸாக இந்த டிவோஷன்லே உங்களை நான் கூட்டிக் கொண்டு செல்ல விரும்புகிறேன். முதலாவது சவுல் என்பவன். சவுல் என்பவன் யார் என்றால் யூத மார்க்க குலத்திலே பிறந்தவன், எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தான். அவன் ஒரு பரிசேயன், நன்றாக படித்தவன். கமாலியல் என்கிற மிகப்பெரிய தத்துவ ஒரு ஜூயிஷ் தியாலஜியிட்ட படித்தவன், வைராக்கியம் நிறைந்தவன். இயேசுவை குறித்து விசுவாசிக்கிற மக்கள் எங்கெங்கெல்லாம் கண்டாலும் அவர்களை பிடித்து சிறையில் அடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு அவன் புறப்பட்டு செல்கிறான், துன்பப்படுத்துகிறவன். ஸ்தேவான் கொல்லப்படும் பொழுது அவனுடைய உடைகளை எல்லாம் இவன் தான் பாதுகாத்து கொண்டு இருந்தான். அவ்வளவு வைராக்கியமாக கடவுளுக்காக நான் எதையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி வைராக்கியத்தோடு இருக்கிற மனிதன் இவன். எருசலேமில் உள்ள யூத தலைவரிடம் கடிதம் வாங்கி கொண்டு தமஸ்குக்கு போகிறான், அங்கே உள்ள விசுவாசிகளை பிடித்து வர வேண்டும் என்று சொல்லி. இவன் போகிற வழியில ஆண்டவர் அவனை சந்தித்து மாற்றுகிறார். நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். இன்னொரு நபர் ஆண்டவரோடு கூட he stayed with the Lord 3.5 years and he knew Jesus, he followed Jesus, he did miracles for Jesus, he did mission for Jesus. Yes, Jesus was crucified and rose again. Everyone say we saw the Lord, and you say no, I can't believe it, I can't believe him, I need to touch him. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்திருந்தான், ஆனாலும் ஆண்டவரை அவன் விசுவாசிக்க மறுத்தான். இந்த 2 கேரக்டர். இதுல முதல் கேரக்டரை 2 கேரக்டரை நாம் சைமல்டேனியஸாக ஆண்டவர் எப்படி அவர்களோடு இடைபடுகிறான் என்று பார்ப்போம். இதை படிக்கும்போது நான் நினைத்தேன், இது மதர்ஸ் டேக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண சர்மன் கிடையாது. I went through this both biblical texts,
But I love to see that how God's heart moved like a mother. அதை நான் முடித்த பின்புதான் எனக்கே இது எப்படி ஒரு தாயை போல ஆண்டவர் இந்த ரெண்டு பேரையும் சந்திக்கிறார். முதலாவது 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் என்றால் அப்போஸ்தலர் அங்கே விதமாக வாசிக்கிறோம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியருக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குல் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீபத்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஆண்டவருடைய சீஷர்களை கொலை செய்யக்கூடிய, சிறையில் அடக்கக்கூடிய வக்கரமுள்ள ஒரு மனுஷன், ஆண்டவருக்காக நான் செய்கிறேன் என்கிற ஒரு ரிலிஜியஸ் ஃபெனட்டிசம் அவன் போகிறான். இவனை ஆண்டவர் எப்படி சந்திக்கிறார் தெரியுமா? ஒரு அன்போடு கூட, ஒரு தாகத்தோடு, ஒரு லவ்விங் கைண்ட்னஸோடு அவர் மீட் பண்ணுகிறார். இவன் நம்ம விசுவாசிகள் எல்லாம், நம்மளை பின்பற்றுகிறவர்களை எல்லாம் கொலை செய்கிறான் என்பதற்காக ஆண்டவர் வரிந்து கட்டு வன்மமாக்கவில்லை. Rather than he wanted to meet this person and he encountered this person with loving kindness. சரியா? இன்னொரு கேரக்டர் என்ன? தோமா. அப்போ வாசிக்கும் பொழுது யோவான் 20ஆம் அதிகாரத்தில் அங்கே நாம் வாசிக்கிறோம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாய் திதிமெனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடைய கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆண்டவருடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். தோமா இல்லை, ஆனால் 8 நாளைக்கு பிறகு திரும்பவும் வருகிறார். இவன் என்னை விசுவாசிக்கவில்லை, ஆகையால் இவனை தூரம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இல்லை. அது தோமாவுக்காக 8 நாள் கழித்தும் ஆண்டவர் வருகிறார். First, when God encounters you and me with loving kindness, not vengeance. Remember that. அன்பின் உருவமாக நம்மேலே கருணை கொண்டு அவர் நம்ம என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். அது விசுவாசியா இருந்த ஒரு தோமாவா இருந்தாலும் சரி, விசுவாசம் இல்லாத ஒரு சவுலா இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஆண்டவர் மிகுந்த கருணையோடு ஆண்டவர் சந்திக்கிறார். ஏனென்றால் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் தானே, இல்லையா? God created both of them. இவன் விசுவாசி என்பதற்காக ஆண்டவர் அவனை வித்தியாசமாக டீல் பண்ணுவதில்லை. இவன் விசுவாசம் இல்லாதவன் என்று சொல்லி ஆண்டவர் வித்தியாசமாக டீல் பண்ணுவதில்லை. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆண்டவருடைய ஆளை சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். இந்த பிரச்சனை என்னவென்றால், ஒரு புறம் மக்கள் they believe Jesus, accept Jesus. The other side, they don't want to accept him. That's a difference. But his approach to that people, it's always different. மிகுந்த கருணையோடு ஆண்டவர் செய்கிறார். We have sometimes misunderstand God's mind. Sometimes we think that, we are all exclusive. No, before God, everyone is same because he created them. Remember that, he created them. வேதத்தில் ஆண்டவர் அழகா சொல்லுகிறார். ஆண்டவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன கொண்டு வர்றார்? மழையை பொழிகிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் வேற என்ன கொண்டு வருகிறார்? Yes, sunlight, right? இந்த இதெல்லாம் ஆண்டவர் இவன் விசுவாசி என்பதற்காக தனிப்பட்ட முறையிலே ஸ்பெஷல் ரெயின்லாம் கொடுக்கிறது இல்லை, எல்லாருக்கும் கொடுக்கிற ரெயின் தான். Because God is compassionate, loving kindness to everyone. That is the nature of God. But God wants to encounter each and every person in a different way, but his approach is very different. Loving kindness. Loving kindness. நம்ம பிள்ளைகள்
மற்ற பிள்ளைகளோட சண்டை போட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து உங்கள் பிள்ளை தப்புன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் சொல்லுங்க. எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. என்ன செய்யுங்க? யூ டிஃபெண்ட் யுவர் children, right? You defend your children because they are your children. ஏன்னா தான் ஆடாட்டாலும் தான் தசை சரி ஆடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி தான் நம்மோடு கூட கனெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பிள்ளைகள், நம்மாலே இந்த உலகத்திற்கு வந்த பிள்ளைகள், அவங்களுக்கு நம்ம பெற்றோர் என்று சொல்வது அவங்களுக்கு ஒன்றுன்னு சொன்னால் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நம்முடைய உள்ளம் என்ன செய்யும்? தாய் தகப்பனுடைய உள்ளம் அப்படி இருக்கும். லவ்விங் கைண்ட்னஸ். அதே போல் தான் நம்முடைய ஆண்டவர். சமீபத்தில் ஒரு வேறு சமயத்தை சார்ந்த ஒரு நண்பரை நான் சந்தித்தேன். அவரோடு கூட பேசி கொண்டிருந்தோம். அப்பொழுது அவர் முதல்ல சொன்னோடனே, பாஸ்டர் நீங்கள் வேதக்காரங்க அப்படின்னார். அது இந்தியா இங்கே அமெரிக்காவில் நான் முறையாக கேட்டேன். ஒரு தமிழர் வந்து சொன்னார், நீங்கள் வேதக்காரங்க அப்படின்னு. நீங்கள் யார் அப்படின்னேன். நாங்கள் வேதக்காரங்க இல்லை அப்படின்னார். அப்படி சொன்ன உடனே அவர் என் கூட உட்கார்ந்து இருந்தவர், ஆமையா நான் வேதக்காரன் தான் சொன்ன உடனே ஒரு 2 அடி தள்ளி போயிட்டார். என்ன நான் அடிக்கலாம் மாட்டேயான்னு. இல்லையா, அது நீங்கள் இந்த மாதிரி வேதக்காரங்கிட்ட நம்ம டிஸ்டன்ஸாக நான் கீப்பப் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொன்னார். நான் சொன்னேன், இல்லை நான் நீங்களும் ஆண்டவருக்கு முன்னால் ஒரே பிள்ளை தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நான் சொல்ல வந்திருக்கேன், அவ்வளோதான். ஆனால் மக்கள் மத்தியில் கிறிஸ்தவ கடவுள் வந்து நம்மளை டிஃப்ரெண்டாக டீல் பண்ணுகிறாருங்கிற ஒரு எண்ணம் அந்த மனுஷன். அவன்கிட்ட சொன்னேன், இயேசு உங்களுக்காகவும் சிலுவையில் மரிச்சாரியான்னு. அவரு ஆச்சரியப்பட்டாரு. உண்மையிலேவா? நான் நினைச்சேன் கிறிஸ்தவங்களுக்காக மாத்திரம் ஆண்டவர் மரிச்சாருன்னு சொல்லி. உலகம் எங்கும் உள்ள எல்லாருக்காகவும் மரிச்சாரியா அப்படி சொன்ன உடனே 2 அடி தள்ளி போனவர் 1 அடி முன்னால் வந்துட்டார். 1 அடி முன்னால வந்துட்டு கேட்டாரு, எனக்காகவும் அப்படியா? எங்களுக்காக எல்லாருக்காகவும் அப்படியா? 1 அடி தள்ளி வந்தவர், ஆண்டவர் உங்களையும் நேசிக்கிறான்னு சொன்ன உடனே, உட்காருங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி பக்கத்திலே உட்காந்துருக்கார். அப்புறம் நாங்கள் கதை பேசணும். எதுக்கு நான் சொல்றேன்னா, தெய்வத்தினுடைய லவ்விங் கைண்ட்னஸ், அன்பை நாம் சரியாய் புரிந்திருப்போம் என்றால் நாம் எல்லாரிடமும் எப்படி இருப்போம்? அதை வெளிப்படுத்துவோம். இஃப் யூ choose to love your believers in the church only, you still don't understand the loving kindness of God. சரியா? அவருடைய வெளிச்சத்தை நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கணும். இங்க 2 பேர் தீவிரவாதியாய் யூத தலை மதத்திற்காக வெறி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒருவன் கர்த்தரோடு கூட இருந்த மனிதன். 2 பேரும் 2 விதத்துல அவங்க ஆண்டவரை துன்பப்படுத்துறாங்க. ஒருத்தன் மற்றவரை சிறைப்பிடிக்கிறான், ஒருத்தன் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசியாமலும் இருக்கிறான். சரியா? ஃபர்ஸ்ட் காட் என்கவுண்டர் யூ வித் லவ்விங் கைண்ட்னஸ். இரண்டாவது அந்த வசனத்தை பார்ப்போம். 4வது வசனத்தில் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 4:5. அது அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். லவ்விங் கைண்ட்னஸ் அவருடைய வெளிச்சத்தெல்லாம் காட்டுறாரு. அதுக்கு பிறகு ஆண்டவர் பேசுகிறார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். வெளிச்சத்தை பார்க்கிறான், ஆனால் வெளிச்சத்திலிருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்கிறான். அந்த சத்தம் வந்து, விரோதியே விரோதியே நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று இல்லை, சவுலே சவுலே. அழகாக இந்த ஃப்ரேஸ் வந்து மிகவும் முக்கியமானது. எபிரேய கலாச்சாரத்தில் ஒரு பெயரை 2 முறை நீங்கள் கூப்பிட்டால் அந்த 2 முறை கூப்பிடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த நபர் உங்களுக்கு முக்கியமான நபர். சரியா? அது வந்து சவுலே சவுலேன்னு சொன்ன உடனே இவனுக்கு தெரியுது ஜூயிஷ் கல்ச்சர். அவன் சொல்ல 2 முறை ஒருத்தர் என் பேரை சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கவில்லை, சவுலே சவுலேன்னு சொன்ன உடனே இது வந்து ஒரு அன்பாக கூப்பிடக்கூடிய ஒரு ஒழுங்கு. அவன் சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். அதற்கு அவன் கேட்கிறான், நீர் யார் ஆண்டவரே? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. இந்த தமிழ் வேத புத்தகத்தில் இந்த முள்ளுன்னு போட்ட உடனே நம்மெல்லாம் என்ன நினைக்கும்?
கருவேலங்காடு அல்லது மத்த முள் என்ன அதுதான் நினைக்கிறோம். அந்த முள் இந்த பகுதியில் சொல்லப்படவே இல்லை. சரியா? இந்த கிரீக் வேர்ட்ல சொல்லப்பட்ட அந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஏர் மாடு இருக்குல்ல, இந்த ஏர் மாடை நடத்துவதற்கு ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. அந்த குச்சி முனையில ஒரு ஆணி வச்சிருப்பாங்க. தெரியுமா? த கோட் அது சொல்லுவாங்க. இந்த ஆணி வச்சிருப்பாங்க. இந்த ஏர் மாடு போயிட்டு இருக்கும்போது அந்த குச்சியை அப்படி குத்த மாட்டாங்க, அதை அப்படி வச்சிருப்பாங்க. இந்த மாடு முன்னால போகாம பின்னால வந்தா அந்த அந்த ஆணி என்ன செய்யும்? குத்தும். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று சொன்னது அந்த வார்த்தை தான் இங்கே லூக்கா பயன்படுத்துகிறார். பாருங்க, ஆண்டவர் அப்படி பேசுறார். என்னப்பா குச்சி நான் வச்சிருக்கேன், நீனா என்ன செய்யற? மிதிக்கிற, உனக்கு கடினம். நம்ம முள்ளில் உதைக்கிறது, நான் ரொம்ப நாளா நான் நினைச்சேன் முள்ளில் உதைக்கிறேன்னா நம்ம போய் இந்த முள்காடு மேல அப்படி போட்டு உதைக்கிறோமோன்னு நினைக்க. இல்லை இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீயா என்னை துன்பப்படுத்துகிற, நான் உன்னை துன்பப்படுத்தல, நீயா முள்ளில் உடைக்கிறது உனக்கு கடினம் அப்படின்னு சொல்லுகிறார். இல்ல, ஆண்டவர் எப்படி காட்டுகிறார் பாருங்க. Christ encountered with Saul with compassionate encounter. அவர் என்கவுண்டர் பண்ணும்போது கூட ஆண்டவர் ஒரு மனதுருக்கத்தோடு செய்யறார், ஆக்ரோஷத்தோடு செய்யல, கருணையோடு செய்யறார். எப்பா ஏன் நீ என்னை கஷ்டப்படுத்துற? ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார் இல்லையா, பரமேறி விட்டார். அவருக்கு இவன் தனிப்பட்ட முறையில் பிசிக்கலா எதுவும் செய்யல. ஆனால் அவருடைய ஜனத்தை அவன் துன்பப்படுத்தும் போது அதை தன்னுடைய துன்பமாக இணைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை ஏன்பா துன்பப்படுத்துற? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படின்னு சொல்றார். கம்பேஷன். இப்போ ஒருத்தர்கிட்ட பிடிக்கலன்னு வைங்க, நம்ம என்ன செய்வோம்? எல்லாரையும் பார்த்து என்ன சிரிக்கிறீங்கன்னா என்ன செய்வோம்? என்ன? ஒதுங்கி பேச மாட்டோம். திருநெல்வேலி பாஷையில் சொல்லட்டுமா, வேட்டியை மடிச்சு கட்டிடுவோம். ஏட்டியா? வேட்டியை மடிச்சு கட்டுறோன்னு சொன்னா அதுல இறக்கம்லாம் கிடையாது, வயலண்ட். அது மாதிரி அக்ரெசிவ்னஸ். தமிழ்ல சொல்லுவாங்க, வேட்டியை மடிச்சு கட்டிட்டாடான்னு சொன்னா அதனுடைய பொருள் என்னன்னா வயலண்ட். ஒருவர் நமக்கு விரோதமாக அல்லது ஒருவர் நம்மால புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நினைச்சிடும் அக்ரெசிவாக நம்ம என்கவுண்டர் பண்ணோம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆண்டவர் கம்பேஷனத்தோடு பேசுறார். சவுலே சவுலே ஏன் என்ன துன்பப்படுத்துற அப்படின்னு சொல்லி மிகவும் அழகாக கேட்கிறார். இங்க பாருங்க, புதிய நம்ம தோமாவை ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். யோவான் 20:27 பாருங்க. அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் இரு. ஆண்டவர் கேட்கல, தோமாவே எவ்வளவு தைரியம், நெஞ்செழுத்த உனக்கு, 3.5 வருஷம் நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன், இப்போ என்னையே சேலஞ்ச் பண்ற, என்னுடைய ரெசரக்ஷனை கொஸ்டின் பண்ற, எவ்வளவு தைரியம் உனக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லல, கருணையோடு சொல்லுகிறார். எஸ், ஸ்டில் என்கவுண்டர். See, whatever you ask me, come and do it. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. ஆண்டவர் ஒருத்தருடைய வாழ்க்கையை, அவன் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் விசுவாசியாதவனா இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்கம்பும் போது the compassion அதை ஆண்டவர் ஒரு நாள் விட்டுவிட மாட்டார். ஒரு தாய் எப்படி தன் பிள்ளைக்கு இறங்குறது மாதிரி, கெட்டு போன பிள்ளை தான், அதுக்காக தூக்கி தோற போட முடியாது. அதனால ஆண்டவர் இந்த கம்பேஷனோட, that kind of God we believe, we worship here. சரியா? ஆண்டவர் எந்த விதத்திலும் ஒருத்தர் மேல ஒரு அக்ரெசிவாக டீல் பண்றதே இல்லை. இங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது loving kindness, second he deals with compassionate encounter. மூன்றாவது, பாஸ்டர் மூன்றாவது சொன்னார் முடிக்க போறான்னு அர்த்தம்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இல்லையா? முடிக்க மாட்டேன் சீக்கிரம். Christ encounter with gracious guidance. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனோடு லவ்விங் கைண்ட்னஸோட டீல் பண்றாரு, கம்பேஷனேட்டா என்கவுண்டர் பண்றாரு. அதுக்கு ரெஸ்பான்ஸ் பாருங்க. அவன் நடுங்கி திகைத்து சவுல், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும்.
ஆண்டவர் ஒருவரை என்கவுண்டர் பண்ணும்போது லவ்விங் கைண்ட்னஸோட அதே சமயத்துல கம்பேஷனோட என்கவுண்டர் பண்ணுகிறார். அப்படியே என்கவுண்டர் பண்ணிட்டு அம்போன்னு விட்டுறதில்ல. he will guide them graciously. ஆண்டவரே நிப்பு நீர் யாருன்னு எனக்கு தெரியும், நான் என்ன செய்ய வேண்டும்? நீ பட்டணத்துக்குள்ள போ, அங்கே உனக்கு செய்யறது உனக்கு அறிவிக்கப்படும். இதை பார்க்கும்போது தான் நம்முடைய எதிர்பார்ப்பும் சவுளுடைய எதிர்பார்ப்பு எப்படின்னு தெரியல. ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, ஆண்டவரை என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு சொன்னால் ஃபுல்லாக காட்டிடணும் இல்லையா? ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நமக்கு டீட்டெயிலாக சொல்லணும். ஒருவேளை இவன் நினைச்சிருப்பான், ஆண்டவர் என்ன சொல்ல சித்தப்பான், நீ பட்டணத்துக்குள்ள முதல்ல போ. He guided him graciously. The guiding God is very much important. ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிற விதம் மிகவும் அழகான ஒரு விதம். அன்றைக்கு நம்ம வாசிக்க இந்த ஜூலியனுக்கு நான் வாசித்த அந்த வேத பகுதியிலே சங்கீதத்தில், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். இந்த கண்ணை வைத்து ஆலோசனை சொல்றது கேட்டு, நான் உனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆலோசனை சொல்ல, தட்ஸ் மீ அண்டர்ஸ்டாண்டபிள். கண்ணை வச்சு ஆலோசனை சொன்னது யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? the phrase, the Hebrew understanding, கண்ணை வச்சு ஆலோசனை சொல்வேன்னா, நான் உனக்கு என் வாயின் வார்த்தைகளினாலே ஆலோசனை சொல்வேன், நான் உனக்கு காட்டுவேன் என்பது வேற. உண்மையில என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னா, my whole attention on you. என் கண் வேற எங்கேயும் போகாது, உன்னை வழி நடத்துவதற்காக ஆலோசனை சொல்வதற்காக என் கண்கள் உண்மையிலே நோக்கமாக இருக்கிறது. அந்த அட்டென்ஷன், அது அன்டிவைடட் அட்டென்ஷன். அப்போ ஆண்டவர் இங்கே என்று சொல்ல பாருங்க, சவுல் அப்போஸ்தலனோடு மிகவும் அன்போடு இடைபடுகிறார், அவனோடு கம்பேஷனாக இடைபடுகிறார், graciously guiding him when he encountered Saul. தோமாவை என்ன சொல்ற பாருங்க, 20ஆம் அதிகாரம் யோவான் 20:28. தோமா அவருக்கு பேதுருவாக, என் ஆண்டவரே என் தேவனே, சவுல் மாதிரி தான் சொல்றான் இல்லையா, என் ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அதற்கு இயேசு, தோமாவே நீ கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கிய. guiding him. No, you are coming to this point, now you have to come to this point. guiding him. சில சமயத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும் பொழுது நமக்கு தெரியாது, நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதம் சில சமயத்தில் புரியாது. ஆனால் ஆண்டவர் நடத்துகிற விதத்தை ஆண்டவர் நமக்கு அந்த ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால், ஆண்டவர் encounter us, true, but he do it in a very gentle way, like mother. இந்த வாஸ்த போது graciously guiding சொல்லும்போது, என்னுடைய தாயார் எனக்கு ரொம்பவும் நினைவுக்கு வந்தாங்க. எனக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கும் சின்ன வயசுலேருந்து பிடிக்காது. என்னை பொறுத்தவரை ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா அதுவே எனக்கு இந்த உலகம் முழுவதும் என்ன வாழ்நாள் முழுவதும் ஜெபம் பண்ண மாதிரி, ஒரு 2 நிமிஷம், அது கூட அதிகம். என்னுடைய தாயார் முழங்கால் போட்டால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் முழங்காலே ஜெபம் பண்ணுவாங்க. அதனால் எங்கள் அம்மா ஜெபம் பண்ண போகிறேன்னு சொன்னால் நான்லாம் பயப்படுவேன். எதுக்குன்னா, அந்த ஜெபம் பண்ண வல்லமைக்கு இல்லை, எப்போ முடிக்க போகிறாங்கன்னு. இப்போ நீங்கள் கூட அடிக்கடி உள்ளத்தில் ஜெபம் பண்ணி, எப்படா இவர் முடிக்க போகிறாரு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம். அதை மாதிரி நானும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா என்னை அப்படியே என்னுடைய ட்ரெயின் பண்ணாங்கம்மா. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நான் ஜெபம் பண்ணும்போது 2 நிமிஷத்தில் ஆமேன்னு சொல்லுவேன். ஆமேன்னு சொல்லிட்டு, டேய் இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 நிமிஷம் சொன்னோடனே அதற்காக ஒரு 2 நிமிஷம், இப்படி ஒரு 10 நிமிஷம் என்னைய பழக்கிடுவாங்க. அப்படி என்ன கைட் பண்ணாங்க. I was not prepared, I was not willing to change, but God guided me graciously. இவன் ஜெபம் பண்ண மாட்டாங்க, தூக்கி தூர போடு அப்படின்னு என்னை தீர்க்கலை. rather than embrace me and guided me. When God encounters you, when you don't believe, or if you are working outside of God's will, God will encounter you, but with loving kindness, with compassion, and also graciously guiding. இந்த 2 பேரை வச்சு ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சார் இல்லையா? பவுல் அப்போஸ்தலன் நமக்கு நன்றாக தெரியும், தோமா நமக்கு நன்றாக தெரியும். அவருடைய ஊழியத்தில் தான் இந்தியாவில் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். பட் when we sometimes
go beyond God's will, அக்ரெசிவா நம்ம போகும்போது ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். இந்த ரிலிஜன் சொன்ன உடனே ஃபெனட்டிக்ஸ்னு ஒரு வார்த்தையை இந்த காலத்தில் அடிக்கடி பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஹூ இஸ் ஃபெனட்டிக்? ரிலிஜியஸ் ஃபெனட்டிக். அவங்க என்ன பண்ணுவாங்க? they do anything for the religion, right? they don't worry about that. சரியா? அவங்ககிட்ட நீங்க கேட்டீங்கன்னா என் மதத்துக்காக என்னுடைய தெய்வத்துக்காக நான் எல்லாம் செய்யறேன்னு சொல்லுவாங்க. but the people are wounded, right? that's one. கிறிஸ்டியன் ஃபெனட்டிக்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க தெரியுமா? நீங்க கேட்கலாம், என்னையா அது எல்லா ஃபெனட்டிக்ஸும் அதுதான். கிறிஸ்டியன் ஃபெனட்டிக்ஸ், who are they? Theologically, Christian fanatic is someone who aggressively defend for the religion by giving up Jesus and wound the people. I would like to give you the theological definition. The Christian fanatics, they give up Jesus and doing anything for the religion to wound the people. That is called Christian fanatics. What's the problem with the Christian fanatics? They don't understand Jesus. They don't understand who God is. They don't understand how God is dealing with the people. Sometimes when we are aggressively, we become like a zealots, Christian fanatics, giving up Jesus and defending for the religion. That is not what God's call. I tell you, as a pastor, I tell you, we are all called Jesus' image and the reflection. We bring Jesus all the way to show Jesus to the people, not to about the religion, right? That is called Christian fanatics. Jewish fanatics, Christian apostle, Jewish fanatics, he wanted to destroy Christian religion. Christian apostle, he didn't want to believe Jesus. But God dealt with them graciously, compassionately, with loving kindness, and changed them. When you and I are out of God's guidance, when you and I out of God's will, when you and I out of God's word, God say that Christ will encounter us to transform us, not just to soothe us, but to change us. But just ask this simple question. In your life, in what areas Christ is encountering you? In what areas Christ is encountering you? It may be your faith in your heart, or it may be a relationship with others. It may be your relations with the family. It may be your ministry activities. It may be the church. Where God is encountering us, where we are lacking to see God's reflection in our church. Think about it. But God deals with loving kindness, compassionate, and graciously. The only thing, the transformation will happen when we say, Lord, I have a problem here, I want to change. கண்ணை மூடிட்டுன்னா என்ன செய்யும்? உலகமே இருண்டு இருக்குன்னு ஈஸியா சொல்லிடுவோம். கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க, அப்பதான் தெரியும். ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொன்னாதான் ஆண்டவர் தீர்க்க முடியும். ஒரு அழகான வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா நோயாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை, சுகமுள்ளவர்களுக்கு தேவையில்லை. எனக்கு ஒண்ணுமே பிரச்சனையே இல்லைங்கிறவர்களுக்கு டாக்டர் தேவை கிடையாது. ஐயா எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னவங்களுக்கு தான் டாக்டர்ஸ் தேவை. ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று முழுமையாக ஒத்துக்கொள்கிறது வரை we cannot change individually and the church. நம்முடைய திருச்சபையிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிற சுவாமி என்று ஒத்துக்கொள்ளாத பட்சத்தில் நாம் மாற்றம் எடுப்பது கொண்டு முடியாது. ஆனால் அந்த மாற்றத்தை கொண்டுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு தாயை போல இருக்கிறார். லவ்விங் கைண்ட்னஸ், கம்பேஷனேட்டாக,
graciously want to change. So the simple question before I pray, which area you know that risen Christ would change you? Which area still you are struggling to be changed? Think about it. Sometimes it may be like a Saul, sometimes it may be like a Thomas. Which area are you willing to change? Close your eyes and let us pray. ஆண்டவரே, நீர் சவுலை சந்தித்த விதத்தையும் தோமாவை சந்தித்த விதத்தையும் நாங்கள் சிந்தித்தோம். ரெண்டு பேரையும் நீர் சந்தித்தீர் சுவாமி. அன்போடு சந்தித்தீர், கருணையோடு சந்தித்தீர். மட்டுமல்ல சுவாமி, அவர்களுக்கு ஒரு கிருபையோடு சந்தித்தீர். அவர்களை மாற்றி ஆண்டவரே கிறிஸ்தவ ஊழியத்திலே திருச்சபைகளிலே எடுத்து பயன்படுத்தினீர். நாங்களும் கூட பல சமயத்தில் பல்வேறு விதங்களிலே ஒருவேளை சவுலை போல இருக்கலாம், ஒருவேளை தோமாவை போல இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எந்த விதத்திலே மாற்றப்பட வேண்டும் என்பது எங்களுக்கும் தெரியும், உமக்கும் தெரியும். ஆனால் நீர் எங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர், ஒரு தாயை போல எங்களோடு கூட இடைபெடுகிற ஆண்டவர். எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. எங்களால் எங்களை மாற்ற முடியாது, அதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். எங்களால் எங்களை மாற்றி அமைக்கவும் முடியாது, அதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்களோடு இடைபெடும் சுவாமி, எங்களை மாற்றும். எந்தெந்த விதத்திலெல்லாம் நாங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ, எந்தெந்த விதத்திலெல்லாம் நாங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமோ, அந்தந்த பகுதிகளிலெல்லாம் மாற்றத்தை தந்து சுவாமி எங்களை பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இந்த அன்புள்ள அந்த அந்த மனப்பான்மையும், அந்த போங்கும், கருணையுள்ள ஒரு என்கவுண்டரும், ஆண்டு கிருபையுள்ள வழிநடத்தலும் எங்களுக்கு தந்து சவுலை போல தோமாவை போல எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.